வெண்பா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு நமக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு இல்லடி. ஆனால் இந்த ஹனிமூன் ட்ரிப் நம்ம வாழ்க்கையில் நாம் ரெண்டு பேரும் முழுமையாக இணைஞ்ச ஒரு தொடக்கமாக எனக்கு தெரியுது. உனக்கு எப்படி தோணுது என்று கேட்டான். வெண்பா அவனை பார்த்து தன் கைகளை அவன் கைகளோடு கோர்த்து கொண்டு, மாமா, நம்ம வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த 3 நாள் எனக்கு வாழ்க்கை மேலே இருந்த நம்பிக்கையை திருப்ப கொடுத்துருக்கு. நீங்கள் எனக்கு கிடைச்சது என் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லி அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். அந்த நட்சத்திர கூட்டம் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக துடித்து கொண்டிருக்க, மாறனும் வெண்பாவும் அந்த பேரமைதியில் ஒருவருக்கொருவர் கரைந்து போயிருந்தனர். அந்த இரவு அவர்களின் காதலின் அடையாளமாக அவர்களின் நினைவுகளில் என்றும் பசுமையாக நிலைத்து நிற்கும். அடுத்த நாள் ரத்தின மகாலின் வாசலில் கார் வந்து நின்றது. ஹனிமூன் முடிந்து திரும்பும் மாறனையும் வெண்பாவையும் வரவேற்க ரத்தினவேலும் காமாட்சியும் வாசலில் நின்றிருந்தனர். ஆனால் அந்த வரவேற்பில் எந்த பெரிய ஆர்வமும் இல்லை. தாலி பிரிக்கும் நிகழ்வுக்கு பிறகு அவர்களுக்குள் இருந்த பனிப்போர் சற்று உருகி இருந்தாலும் முழுமையாக மறைந்துவிடவில்லை. கார் கதவை திறந்து மாறன் இறங்க அவனுக்கு பின்னால் தயக்கத்துடன் வெண்பா இறங்கினாள். காமாட்சி அவர்களை பார்த்தார். ஆனால் ஓடிச் சென்று கட்டிக்கொள்ளும் அளவுக்கு அவர் மனம் இன்னும் வரவில்லை. வந்துட்டீங்களா, வாங்க என்று சுருக்கமாக கேட்டார் காமாட்சி. ரத்தினவேல் தன் மகனை பார்த்து, பயணம் எப்படி இருந்துச்சு மாறா, எல்லாம் சௌகரியமா போச்சா என்று விசாரித்தார். அந்த பேச்சில் மாறனிடம் காட்டிய அன்பு இருந்தது. ஆனால் வெண்பாவை பார்த்தபோது அவரது பார்வையில் ஒரு விதமான மௌனம் இருந்தது. நல்லா இருந்துச்சுப்பா என்று மாறன் பதிலளித்தான். வெண்பா அவர்களை பார்த்து தலை வணங்கி, வணக்கம் அம்மா. வணக்கம் அத்தை என்று மெல்லிய குரலில் சொன்னாள். சரி, உள்ளே வாங்க, ஹாலில் உட்காருங்க, காஃபி கொண்டு வர சொல்கிறேன் என்று ரத்தினவேல் சொல்ல காமாட்சி மௌனமாக உள்ளே நடந்தார். மாறன் வெண்பாவின் கையை லேசாக அழுத்தி பரவாயில்ல என்பது போல பார்த்தான். உள்ளே அமர்ந்ததும் காமாட்சி காஃபியுடன் வந்தார். வெண்பாவின் அருகில் வைக்காமல் டேபிளின் ஓரத்தில் வைத்துவிட்டு, வெண்பா, உனக்கு காஃபி போதுமா இல்லை டீ போடவா என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்காக கேட்டார். இல்லத்த, இதுவே போதும் என்று வெண்பா அமைதியாக சொன்னாள். மாறன் பயணத்தை பற்றிய பேச்சை ஆரம்பித்தான். அங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம் என்று அவன் சொல்ல ரத்தினவேல் ஆமோதிக்கும் விதமாக தலையை ஆட்டினார். ஆனாலும் காமாட்சிக்கும் வெண்பாவுக்கும் இடையே இருந்த அந்த இக்கட்டான மௌனம் அறையில் நிலவியது. காமாட்சிக்கு வெண்பாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை என்றாலும் தன் மகன் மாறனுக்காக கடுமையாக நடந்து கொள்ளவும் பிடிக்கவில்லை. 3 நாள் இடைவெளிக்கு பிறகு வெண்பாவை பார்க்கும்போது பழைய கசப்புகள் அவருக்கும் நினைவுக்கு வந்தது. அதே நேரம் தாலி பிரிக்கும் போது பார்த்த அந்த பொறுமையான வெண்பாவின் முகம் அவருக்குள் ஒரு சிறிய நெருடலை தந்தது. மாறா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இப்போ தானே வந்திருக்கீங்க, அலுப்பாக இருக்கும், நல்லா தூங்கி எழுந்துறீங்க என்று சொல்லிவிட்டு காமாட்சி அங்கிருந்து நகர்ந்தார். அவர் செல்லும்போது வெண்பாவை பார்க்கவில்லை. மாறன் வெண்பாவை பார்த்து, கொஞ்சம் டைம் எடுக்கும் வெண்பா, அம்மா மனசில் இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் சரியாயிடும் என்று அவளுக்கு புரிய வைத்தான். வெண்பா அமைதியாக தலையசைத்தாள். அவளுக்கு தெரியும் ஒரு நொடியில் மாற்றம் வராது என்று. மெல்ல மெல்ல தன் குணத்தால் அவர்களை வெல்ல வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அன்று இரவு அந்த வீட்டில் ஒருவிதமான அந்நிய தன்மையுடன் கூடிய அமைதி நிலவியது. காமாட்சிக்கும் வெண்பாவுக்கும் இடையிலான அந்த இடைவெளி காலத்தால் மட்டுமே நிரப்பப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. அன்று மாலை ரைஸ் மில்லில் நெல் கொள்முதல் மற்றும் ஏற்றுமதி தொடர்பான வேலைகள் அதிகமாக இருந்ததால் கவின் மிகுந்த சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பினான். மில்லில் இயந்திரங்களின் இரைச்சல், லாரிகளின் போக்குவரத்து என நாள் முழுவதும் பெரும் அலைச்சல். அவன் அறைக்குள் நுழையும் போதே அவனது முகத்தில் தெரிந்த அந்த சோர்வு யாழினியின் கண்களுக்கு தப்பவில்லை. யாழினி அவன் வருவதைக் கண்டு வேகமாக சென்று அவனது தோளில் கிடந்த பையை வாங்கி கொண்டவள், என்னமாம்மா, இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, மில்லில் வேலை ரொம்ப அதிகமா என்று கேட்டபடி அவனுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தாள். கவின் சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டவன், ஆமா யாழினி, இன்னைக்கு லோடு வரதில் கொஞ்சம் பிரச்சனை, அப்புறம் விவசாயிகள்கிட்ட பேசி அவங்க நெல் கொள்முதல் பண்ணுறதுன்னு ஒரே தலை சுற்றல். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்து உன் முகத்தை பார்த்த உடனே அந்த சோர்வு எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலடி என்று அவளது கைகளை பற்றி கொண்டான். யாழினி மென்மையாக புன்னகைத்து அவனது நெற்றியை வருடி விட்டவள்,
விவசாயம் சார்ந்த தொழில்னா அப்படித்தான் இருக்கும் மாமா. ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதோ உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க என்று அவனிடம் கொடுத்தாள். கவின் அந்த ஜூஸை வாங்கி பருகிவிட்டு யாழினியை தன் அருகில் இழுத்து அமர வைத்தான். யாழினி, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. ஆனால் நீ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன குழந்தைய போலத்தான் தெரியுற. இந்த பிஸ்னஸ் டென்ஷனில் நான் இருக்கும்போது நீ கொடுக்குற இந்த அன்பான உபசரிப்பு தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுது என்று அவள் தோளில் சாய யாழினி அவன் தலைமுடியை கோதிவிட்டபடி, உங்களுக்கு ஆதரவாக இருக்க நான் எப்பவும் இருக்கேன் மாமா. நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு இப்படியே என் கூட கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்றாள். அவன் சோர்வாக அமர்ந்திருந்தாலும் அவனது பார்வையில் ஒரு விதமான குறும்பு மின்னியது. யாழினி, நீ இப்படியே என் பக்கத்தில் மட்டும் இருந்தா என் அலுவலக டென்ஷனில் பாதி மட்டும்தான் குறையும். ஆனால் மீதி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எனக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுடி என்று மெல்லிய குரலில் சொன்னான். யாழினி குழப்பத்துடன், என்னது ட்ரீட்மெண்ட்டா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க மாமா? எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கேட்கும் முன்பே கவின் சட்டென்று அவளை தூக்கி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான். அவள் அதிர்ச்சியில், ஐயோ மாமா, என்ன பண்ணுறீங்க? ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டாள். அவளை மெத்தை மீது கிடத்திய கவின் அவளது மேல் படர்ந்து அவள் கண்களை ஆழமாக பார்த்து, நிஜம்தான் யாழினி, நான் டயர்டாக இருந்தாலும் சரி, என் மூடு சரியில்லைனாலும் சரி, அல்லது வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, உன் கூட இப்படி இருக்கும்போது அது எல்லாமே மொத்தமாக காணா போயிடும். நீ தான் எனக்கு எல்லா கவலைகளையும் மறக்க வைக்கிற மருந்து என்று அவன் அவளது காதுகளுக்கு அருகே சென்று கிசுகிசுத்தான். அவனது அனலான மூச்சுக்காற்று அவள் கழுத்தை சுட கவின் மெதுவாக அவளது காதோரத்திலிருந்து முகம் முழுவதும் தன் இதழ்களால் முத்தங்களை மழையாய் பொழிந்தான். அதில் யாழினியின் உடல் ஒரு விதமான அதிர்வு பரவியது. அவளது இதய துடிப்பு மத்தளமாய் கொட்டி கொண்டிருக்க கவின் அவளது முகத்தை தன் இதழ்களால் முழுமையாக வருடினான். சிறிது நேரத்திலேயே அந்த அறையின் அமைதி கலைந்தது. இருவரது மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து திணற கவினும் யாழினியும் தங்களின் காதலின் உச்சத்தில் திளைத்து கொண்டிருந்தனர். அந்த அறையின் வெளிச்சம் குறைந்து நிலவொளி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தது. யாழினி கவினின் சட்டையை பிடித்து கொண்டு அவனது அணைப்பின் தீவிரத்தை உணர்ந்தாள். எந்த பேச்சும் தேவையில்லை. அவர்களின் அந்த மௌனமான கூடல் அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு ஆழமாக காதலிக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இருந்தது. மறுநாள் விடியல் அவர்களுக்கு புதியதொரு மலர்ச்சியை தந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பின்னி பிணைந்து கிடந்த அந்த நிமிடம் ஒரு கவிதை போல அத்தனை அழகாக இருந்தது. அந்த இரவின் இனிமை இப்போதும் அவர்கள் முகத்தில் தெரிந்த அந்த மெல்லிய புன்னகையில் வெளிப்பட்டது. ஹனிமூன் முடிந்து ரத்தினமஹால் திரும்பிய பிறகு வெண்பாவின் வாழ்க்கை ஒரு சவாலான கட்டத்திற்குள் நுழைந்திருந்தது. வீட்டின் நிர்வாகம், சமையல், ரத்தினவேல் மற்றும் காமாட்சியின் கவனிப்பு என அனைத்தையும் அவள் ஒரு கடமையாக அல்ல, தன் குடும்பத்தின் மீதான அக்கறையாக செய்து வந்தாள். அன்று காலை காமாட்சி சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருந்தார். வழக்கமாக வெண்பா உள்ளே நுழைந்தால் அவர் ஒரு விதமான மௌனத்தை தான் கடைபிடிப்பார். ஆனால் இன்று சமையலறை புகையாலும் காஃபியின் நறுமணத்தாலும் சூழப்பட்ட அந்த சிறிய அறையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. வெண்பா உள்ளே நுழைந்து, அத்தை, நான் தோசை ஊத்துட்டுமா? நீங்கள் போய் உட்காருங்க என்று கூறினாள். காமாட்சி சற்றென்று அவளை பார்த்தார். அந்த பார்வையில் முன்னால் இருந்த அளவுக்கு கோபம் இல்லை, மாறாக ஒரு விதமான ஆராயும் தன்மை இருந்தது. வேண்டாம் வெண்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கஷ்டப்படுற என்று அவர் கூறிய விதத்தில் ஒரு மெல்லிய கனிவு இருந்தது. அதில் வெண்பா புன்னகைத்தவள், இதில் என்ன கஷ்டம் இருக்காத்த? இது என் வீடு. நீங்களும் மாமாவும் வயசில் பெரியவங்க. உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு திருப்தியாக தான் இருக்கும் என்றாள். காமாட்சி காஃபியை வடிகட்டி கொண்டே, மாறன் ஊர்லேருந்து வந்தானிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கான். ரைஸ் மில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். வெண்பாவுக்கு ஆச்சரியம். காமாட்சி தானாக முன்வந்து மாறனை பற்றி பேசியது அதுவே முதல் முறை. ஆமாத்த, நெல் கொள்முதல்ல கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, அதான் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க என்று விளக்கினாள். காமாட்சி மெதுவாக, அவன் வேலைன்னு வந்துட்டா ரொம்ப பொறுப்பு தான், ஆனால் உடம்பையும் கவனிச்சுக்கணும். அவனுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கறது இனிமே உன்னோட பொறுப்பு என்று கூறிவிட்டு காஃபி டம்ளரை அவளிடம் நீட்டினார். இது ஒரு சாதாரண வாக்கியம் போல தோன்றினாலும் வெண்பாவின் காதுகளில் அது ஒரு பெரிய அங்கீகாரமாக கேட்டது. அத்தையின் மனதிற்குள் ஏதோ ஒரு கதவு திறந்திருப்பது என்பதை அவள் உணர்ந்தாள். மதியம் ரத்தினவேல் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் வாசிக்கொண்டிருந்தார்.
வெண்பா அவருக்கு தேவையான தண்ணீரும் மருந்தும் எடுத்து சென்றவள், மாமா உங்களுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றதும் அவர் செய்தித்தாளிலிருந்து கண்களை உயர்த்தி அவள் கொடுத்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்ட பின்பு, வெண்பா நீ இங்கே வந்ததுலேருந்து இந்த வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஆரவாரம். மாறனோட டென்ஷன் இதெல்லாம் இப்போ நல்லாவே குறையிற மாதிரி தெரியுது என்றார். இது வெண்பாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு. எல்லாமே மாமா கிட்ட இருக்கிற பாசம்தான் மாமா, நான் ஒன்றுமே செய்யலை என்று சொன்னாள். உடனே ரத்தினவேல் அவளை பார்த்தார். அந்த பார்வையில் அவளை மருமகளாக முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்கான முதல் அடையாளம் தெரிந்தது. சரிம்மா, மாறன் வந்ததும் அவனை சாப்பிட வைமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் செய்தித்தாள் பக்கம் திரும்பினார். வெண்பா அங்கிருந்து வெளியே வரும்போது அவளது கண்கள் பனித்தது. ஒரு வாரகார ஹனிமூன் பயணம் அவளை காதலியாக மட்டும் மாற்றவில்லை, இந்த ரத்தின மகாலின் ஒரு அங்கமாகவும் மாற்றத் தொடங்கியிருந்தது. மாறனின் அன்பு அவளுக்கு கிடைத்த பெரிய வரம் என்றால், காமாட்சியும் ரத்தினவேலும் மெல்ல தன் பக்கம் திரும்புவது அவள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய வெற்றி என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, அந்நேரம் வீட்டிற்குள் நுழைந்த மாறன் வெண்பாவின் முகம் பிரகாசமாக இருப்பதை பார்த்து அவளை பட்டென்று தன் பக்கம் இழுத்து அணைத்தவன், என்ன விசேஷண்டி, இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க என்று மெல்லிய குரலில் கேட்டான். வெண்பா அவனிடம் உற்சாகமாக, நான் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசிட்டேன் மாறா, சீக்கிரமே நாம் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்க போகிறோம் என்று சொல்ல மாறனின் கண்கள் சந்தோஷத்தில் விரிந்தன. அந்த நாள் காலையில் ரத்தின மகால் வழக்கத்தை விட அதிக அமைதியுடன் இருந்தது. சூரியன் கதிர்கள் ஜன்னல் வழியே ஊடுருவி வீட்டின் பழைய மர வேலைப்பாடுகளில் பட்டு தெரித்தது. வெண்பா எப்பொழுதும் போல அதிகாலையிலேயே எழுந்து தனது பணிகளை தொடங்கியிருந்தாள். ஹனிமூனுக்கு பிறகு வீடு திரும்பிய நாள் முதல் அவளது செயல்பாடுகளில் ஒருவிதமான நிதானமும் பொறுப்பும் கூடியிருந்தது. அவள் சமையல் அறைக்குள் நுழைந்து காஃபி தயாரிக்க தொடங்கிய போது அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு பரிச்சயமாகி இருந்தது. அவள் காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது அங்கே ரத்தினவேல் தனது வாடிக்கையான நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தார். பொதுவாக வெண்பா அங்கே வந்தால் அவர் ஒரு சிறிய தலையசைப்பை மட்டுமே செய்வார். ஆனால் இன்று அவர் செய்தித்தாளிலிருந்து கண்களை உயர்த்தி வெண்பாவை பார்த்தார். அந்த பார்வையில் முன்னெப்போதையும் விட ஒரு மென்மையான தன்மை இருந்தது. வெண்பா அவருக்கு காஃபியை கொடுத்துவிட்டு அவரிடம், மாமா இன்னைக்கு என்ன விசேஷமான செய்திகள் எதுவும் இருக்கா என்று கேட்க, ரத்தினவேல் காஃபியை வாங்கி ஒரு மிடரு பருகியவர், விசேஷம்னு பெருசாக ஒன்றுமில்லை வெண்பா, ஆனால் இந்த ஊர் நிலவர பத்திரம் படிக்கிறத பற்றியெல்லாம் மாறனைத்தான் நினைக்க தோணுது. அவன் இந்த பிஸ்னஸை எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கான்னு அவனோட உழைப்பு தான் ஏன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது என்று மாறனை பற்றி பெருமையுடன் பேசத் தொடங்கினார். இதை கேட்ட வெண்பாவிற்குள் பெரும் மகிழ்ச்சி தொடங்கியது. இது வெறும் பேச்சு மட்டுமல்ல, மாறனின் உழைப்பை அவரது தந்தை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார் என்பதற்கான அறிகுறி. அவளும், ஆமாம் மாமா, மாறன் மாமா இந்த தொழிலை தன்னோட உயிராகவே நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கத்தையும் நேரத்தையும் பார்க்காம ஓடுறதுக்கு காரணமே இந்த ரத்தினமஹாலோட பெருமையை நிலைநாட்டணுங்கிறது தான் என்று மாறனின் தீவிரத்தை எடுத்து கூறினாள். ரத்தினவேல் அவளை கூர்ந்து பார்த்தவர், அவன் உழைக்கிறாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லைம்மா, ஆனால் அவனுக்கு துணையாக நீ வந்ததுக்கு அப்புறம்தான் அவன் மனசில் ஒரு தெளிவு பிறந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏதோ ஒரு பதற்றத்திலேயே அவன் ஓடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் முகத்தில் ஒரு நிம்மதி தெரியுது. அது ஒன்னால தான் வெண்பா என்றார் அவர். இது வெண்பாவிற்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணம். தன் மாமனாரின் வாயால் தான் மாறனின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கேட்கும் பொழுதே அவளது கண்கள் லேசாக கலங்கியது. நான் எதுவும் செய்யல மாமா, மாமா தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுமையாக நேசிக்கிறாங்க. அந்த அன்பு நம்பிக்கையும் தான் அவங்கள மாற்றி இருக்கு என்று பணிவாக சொன்னாள். அப்பொழுது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த காமாட்சி இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் வெண்பாவின் அருகில் வந்து அவளது தோளை தொட்டு, என்னம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். வெண்பாவும், ஒன்றும் இல்லத்த, மாமா மாறன் மாமாவோட தொழிலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்றாள். காமாட்சி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு, மாறன் கிளம்பிட்டானா என்று கேட்க, இல்லத்த, இன்னும் கிளம்பல, உள்ள தயாராகிக்கிட்டு இருக்காங்க என்றாள் வெண்பா. காமாட்சி உடனே, அவனுக்கு சர்க்கரை கம்மியாக போட்டு பால் கொண்டு போய் கொடு
இல்லைனா அவனுக்கு நெஞ்சில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவான் என்று அவர் தானாகவே மாறனின் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னார். இதுவரை வெண்பாவை கண்டு கொள்ளாத அத்தை இப்பொழுது மாறனின் பழக்க வழக்கங்களை பற்றி வெண்பாவிடம் அறிவுரை கூறுவது என்பது அந்த வீட்டில் வெண்பா ஒரு மருமகளாக முழுமையாக ஏற்கப்படத் தொடங்கியதற்கான பெரிய சான்று. வெண்பா புன்னகையுடன், நிச்சயமா அத்தை, நான் கவனமா பார்த்துக்கிறேன் என்றாள். சரியாக அப்பொழுது மாறன் உள்ளே வந்தான். அவன் சட்டையை சரி செய்தபடி, என்ன நடக்குதுங்க? 2 பேரும் சேர்ந்து என்னை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க என்று குறும்புடன் கேட்க, ரத்தினவேலும் காமாட்சியும் அவனது குறும்பு பேச்சில் மெலிதாக சிரித்தனர். பிறகு மாறன் வெண்பாவை பார்த்து, என்ன வெண்பா, என்ன சிரிப்பு என்று கண்ணால் சைகை செய்ய, வெண்பா அவனிடம் சென்று அவனது சட்டையை சரி செய்து காமாட்சி சொன்ன அந்த விஷயத்தை சொன்னாள். மாறன் தன் பெற்றோரை பார்த்து புன்னகைக்க அந்த இல்லத்தில் ஒரு விதமான புதுமையான கதகதப்பு பரவியிருந்தது. ஜமீன் மாளிகையின் அந்த சுவடுகளே இல்லாமல் ஒரு அழகான குடும்பமாக அவர்கள் அந்த வீட்டில் இணைந்த அந்த தருணம் வெண்பாவின் வாழ்க்கையின் ஒரு மைல் கல்லாக அமைந்தது. அதே நேரம் ஜமீன் மாளிகையின் முன்பக்கத்து வராண்டாவில் சரண் தனது பைக்கின் அருகில் நின்றபடி கையில் இருந்த கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டே நின்றிருந்தான். காலேஜுக்கு நேரமாகி கொண்டிருந்தது. தர்ஷினியை பத்திரமாக பார்த்து கொள்ளும் பொறுப்பை புகழேந்தி ஏற்றுக்கொண்டதால் இனி ஹரிணியை காலேஜுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமாக திரும்ப அழைத்து வருவது சரணின் முழு நேர கடமையாக மாறியிருந்தது. ஆனால் ஹரிணி இன்னும் கீழே வரவில்லை. என்ன பண்றா இவ, இவ்வளோ நேரமாவா கிளம்பிக்கிட்டு இருப்பா என்று பொறுமை இழந்து முணுமுணுத்தான் சரண். நிமிடங்கள் நகர நகர அவனது பொறுமை முற்றிலும் தளர்ந்தது. அதற்கு மேல் அங்கு காத்து நிற்க முடியாமல் விறுவிறுவென்று மாளிகையின் உள்ளே நுழைந்து 2 படிகளாக தாவி மாடி ஏறி அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அவளுடைய அறையின் கதவு லேசாக சாத்தப்பட்டிருந்தது. கோபத்தோடு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனின் வார்த்தைகள் அனைத்தும் அடுத்த நொடியே அவனது தொண்டையிலேயே அப்படியே உறைந்து போயின. அங்கே ஹரிணி கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு தான் அணிந்திருந்த சுடிதாரின் பின்னால் இருக்கும் ஜிப்பை மேலே இழுக்க முடியாமல் கைகளை வளைத்து பின்னால் கொண்டு சென்று பயங்கரமாக தடுமாறிக் கொண்டிருந்தாள். அந்த முயற்சியில் அவளது சுடிதாரின் பின்பகுதி லேசாக விலகி இருக்க அவளுடைய வெண்ணிற முதுகழகை கண்ட சரண் ஒரு நிமிடம் அப்படியே மெய்மறந்து நின்றான். அவனது கோபமெல்லாம் பனி போல உருகி அந்த இடத்தில் ஒரு பேரமைதி குடியேறியது. அவனையும் அறியாமல் உள்ளுள் எழுந்த தவிப்பில் மெதுவாக திரும்பி அந்த அறையின் கதவை முழுமையாக சாத்தி மேலே இருந்த லாக்கை லாபமாக போட்டவன் அடிமேல் அடி வைத்து பூனை நடை போட்டு அவளுக்கு பின்னால் சென்றான். அவளது மிக அருகில் சென்றவன் தனது கைகளில் லேசான நடுக்கத்துடனேயே அவளுடைய மென்மையான முதுகை தோட அந்த திடீர் தீண்டலில் ஹரிணிக்கு தூக்கி வாரி போட்டது. சிலிர்த்து போனவளாய் சற்றென்று பின்னால் திரும்பி யார் என்று பார்க்க அங்கு சரண் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் எப்பொழுதும் போல இல்லாமல் காதலை தேக்கி வைத்து கொண்டு ஒருவித தாபத்துடன் அவளை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தன. சரணின் அந்த பார்வையை கண்டதும் ஹரிணிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவளது தொண்டை வறண்டு போக பேசுவதற்கு கூட வார்த்தைகள் எழாமல் திகைத்து நின்றாள். அவனது அந்த பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் மெதுவாக அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக பின்னோக்கி அடியெடுத்து வைத்து நகரத் தொடங்கினாள். ஆனால் சரண் அவளை விடுவதாக இல்லை. அவனும் அவளது கண்களிலிருந்து தன் பார்வையை விலக்காமல் அடிமேல் அடி வைத்து அவள் முன்னாடி நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அவள் பின்வாங்க அவன் அவளை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தான். கடைசியாக அந்த அறையின் சுவற்றில் முதுகை முட்டி நின்ற ஹரிணிக்கு மேலும் நகர வழி இல்லாமல் போனது. பயத்திலும் அவனது நெருக்கம் தந்த தவிப்பிலும் அவளது இதயம் படபடவென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவளது மார்புக்கூடு பலமாக ஏழி தழும்ப சரண் அவளது பயத்தை ரசித்தபடி இன்னும் ஒரு படி நெருங்கி வந்தான். அவளது பதற்றத்தை தணிப்பது போல மெதுவாக அவளது ஒல்லியான இடுப்பில் தன் 2 கைகளையும் வைத்து அவளை தன் பக்கமாக இறுக்கமாக இழுத்து பிடித்தான். அதில் அவளது உடல் அவனது மார்போடு வந்து மோதிய அந்த நொடியில் ஹரிணியின் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. சரண் அவளது இடுப்பின் பிடியை விடாமல் தன் ஒரு கையை மெதுவாக அவளது முதுகு பக்கத்திற்கு கொண்டு சென்று அவளால் போட முடியாமல் இருந்த அந்த ஜிப்பை மென்மையாக மேலே இழுத்து விட்டான். ஜிப் மேலே ஏறியதும் அவளது இடுப்பில் இருந்த கையை நகர்த்தி அவளது முகத்தை நிமிர்த்துவதற்காக அவளது மென்மையான தாடையை பிடித்து மெதுவாக மேலே தூக்கினான். ஹரிணி திக்கி திணறி தன் கண்களை மெல்ல திறந்து அவனது முகத்தை பார்த்தாள்.
அவளது இதழ்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருக்க அவளது அந்த நடுக்கமும் அவளது முகத்தில் தெரிந்த அந்த அதீத காதலும் சரணுக்குள் இருந்த கட்டுப்பாட்டை மொத்தமாக உடைத்தது. அவன் சற்றும் தாமதிக்காமல் அவள் இதழ்களுக்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்று அவளது மென்மையான உதடுகளை தன்னுடைய இதழ்களால் கவ்விக்கொண்டான். அது ஒரு அவசரமான முத்தம் அல்ல. அவளுக்குள் இருக்கும் பயத்தை முற்றிலும் போக்கி தன் காதலை முழுமையாக அவளுக்குள் கடத்தும் ஒரு ஆழமான நீளமான முத்தமாக மாறியது. சரண் அவளது இதழ்களை தன் வசப்படுத்தி காதலின் அத்தனை தவிப்பையும் அந்த ஒற்றை முத்தத்தில் கொட்டு தீர்த்து கொண்டிருந்தான். ஹரிணியின் உணர்ச்சிகளும் அங்கே ஒரு விதமான மயக்க நிலைக்குள் தள்ளப்பட அவளும் அவனது அணைப்பிற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். சிறிது நேரத்திலேயே இருவரது மூச்சுக்காற்றின் வேகமும் அந்த அறையின் அமைதிக்குள்ளே ஒரு புதிய சங்கீதமாக எதிரொலித்தது. சரணும் ஹரியும் தங்களின் இந்த அழகான முத்தத்திழைப்பில் காலத்தையும் உலகத்தையும் மறந்து அந்த அறைக்குள் ஒன்றி போயிருந்தனர். அந்த நீண்ட ஆழமான முத்தத்திற்கு பிறகு சரண் மெதுவாக அவளது இதழ்களிலிருந்து பிரிந்தான். ஆனால் அவளை முழுமையாக விட்டுவிட அவனது காதலுக்கு மனம் வரவில்லை. பிரிய மனமில்லாமல் அவளது மெல்லிய இடுப்பில் மீண்டும் தன் வலுவான கைகளை வளைத்து அவளை தன் பக்கமாக இழுத்து தன் அகன்ற மார்போடு இறுக்கமாக சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டான். அவனிடம் முழுமையாக சரணடைந்திருந்த ஹரிணியின் வேகமான மூச்சு காற்று சரணின் மார்பில் பட்டு சிதறியது. அவளது அந்த சூடான மூச்சு தீண்டிய அடுத்த நொடி சரணின் உடம்பில் உள்ள ஹார்மோன்கள் எல்லாம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்து பேரலைகளை உருவாக்கியது. அவளுக்குள் இருக்கும் பெண்ணின் நறுமணமும் அந்த அறையின் ஏகாந்தமும் அவனை மேலும் கிறங்கடிக்க சரண் மெதுவாக அவளது காதோரம் தன் முகத்தை கொண்டு சென்று ஹரிணிக்குட்டி என்று மிகவும் மென்மையான காதலும் தாபமும் கலந்த அஸ்கி வாய்ஸில் அழைத்தான். அவனது குரலின் ஈர்ப்பில் மயங்கி போயிருந்த ஹரிணியிடம் இருந்து என்று மட்டும்தான் மிக மெல்லிய குரலில் பதில் வந்தது. அவளால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அவனது அணைப்பு அவளை கட்டி போட்டிருந்தது. அவளது அந்த மென்மையான ஒற்றை சொல்லில் இன்னும் உருகிய சரண் தன் நெற்றியை அவளது நெற்றியோடு சாய்த்து கொண்டு, அவசரப்பட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டேனாடி. நான் மட்டும் அப்போவே ஓகே சொல்லியிருந்தா இந்நேரம் வீட்டில் எல்லாரும் நமக்கான கல்யாண வேலையை உடனே ஆரம்பித்து இந்நேரம் ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குமில்ல என்று அத்தனை ஏக்கத்தோடு தன் தவறை நினைத்து புலம்புவது போல கேட்டான். அவனது இந்த ஏக்கம் நிறைந்த புலம்பலை கேட்டதும் ஹரிணிக்கு சிரிப்பு வந்தாலும் அதை மறைத்து கொண்டு சட்டென்று அவனது மார்பில் தன் கைகளை வைத்து பலமாக பிடித்து தள்ளிவிட்டாள். அவனிடமிருந்து சில அடிகள் பின்வாங்கி தள்ளி நடந்தவள் தன் இரு இடுப்பிலும் கைகளை ஊன்றி வைத்து கொண்டு முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டவள், போங்க மாமா, சும்மா என்னை கடுப்பேற்றிக்கிட்டு. அன்னைக்கு தாத்தா எல்லார் முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் தானே நடுவில் வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு பெரிய தத்துவ ஞானி மாதிரி 6 மாதம் டைம் கேட்டீங்க. இப்போ இங்கே வந்து ரூம்குள்ளே என்னடானா ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா என்று தன் பெரிய விழிகளை உருட்டி நியாயம் கேட்பது போல கோபமாக கேட்டாள். அவள் இடுப்பில் கை வைத்து தள்ளி நின்று கோபப்படுவதை பார்த்ததும் சரணுக்குள் காதல் இன்னும் அதிகமானது. அவன் விடாமல் மீண்டும் அவளது இடுப்பை தன் கைகளால் வளைத்து ஒரே இழுப்பாக தன் பக்கமாக அவளை இழுத்தான். அவள் யோசிப்பதற்குள் அவளது உடல் மீண்டும் அவனது மார்போடு வந்து அப்படியே ஒட்டி கொண்டது. அவளை தன்னிடமிருந்து தப்ப விடாமல் லாக் செய்தவன் அவளது கண்களை நேராக பார்த்து, எது கேட்கறதா இருந்தாலும் இங்கே என் நெஞ்சோடு ஒட்டிக்கிட்டு இந்த நெருக்கத்திலிருந்து கேளுடி. அதை விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் தள்ளி போய் நின்று கேட்குற என்று அதிகாரமும் காதலும் கலந்த குரலில் கேட்டான். அவனது அந்த திடீர் நெருக்கத்தாலும் மார்பின் சூட்டினாலும் ஹரிணிக்கு உடல் சிலிர்த்தது. அது நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுல்ல மாமா என்று வெட்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைத்து மெதுவாக முணுமுணுத்தாள். அப்படியா, என் செல்லத்துக்கு என்ன மாதிரியா இருக்கு என்று சரண் அவளது காது மடலில் தன் இதழ்களை உரசியபடி மிக மெதுவான குரலில் குறும்போடு கேட்க அவனது அந்த சூடான மூச்சுக்காற்று அவள் காதுகளில் பட்டு அவளது மொத்த உடலையும் ஒரு முறை நடுங்க செய்தது. அவளது கைவிரல்கள் அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி கொள்ள, மாமா ப்ளீஸ் மாமா விடுங்க, நாம் இப்போ காலேஜுக்கு போகணும், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு மாமா என்று அவள் கெஞ்சும் குரலில் நினைவுபடுத்தினாள். அவள் சொன்னதும் தன் கையை திருப்பி தன் கையில் இருந்த வாட்சை பார்த்தான் சரண். மணி ஆகி கொண்டிருந்தது. ஆனால் அவளை விட அவனுக்கு மனமில்லை. இன்னைக்கு காலேஜுக்கு போகிறது அவ்வளோ அவசியமாடி
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம காலேஜுக்கு லீவை போட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியில் தனியாக போகலாமாடி என்று அவளது முகமெங்கும் தன் பார்வையை ஓட விட்டபடி கேட்டான். ஐயோ, நான் வரமாட்டேன் மாமா. நம்ம 2 பேரும் இப்படி தனியாக வெளியே போயிட்டு வந்தது பாட்டிக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். நான் வரல என்று பயத்தோடு மறுத்தாள். அடி பாவி, நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்டி. நாம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக போகிறவங்க. ஏண்டி எப்போ பார்த்தாலும் இப்படி பயந்து சாகிற என்று சரண் சலித்து கொண்டான். முதல்ல கல்யாணம் ஆகட்டும் மாமா, அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி வேணாலும் பேசிக்கலாம். இப்போ என்னை விடுங்க என்று ஹரிணி அவசரப்படுத்தினாள். ஏண்டி இப்படி என்னை படுத்தி எடுக்கிற ராட்சசி? அவசரப்பட்டு 6 மாதம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டேனே. இப்போ எனக்கு தான் எல்லா பக்கமும் குத்துது குடையுது. என் மனசும் உடம்பும் படுற பாடு எனக்கு தான் தெரியும் என்று சரண் தன் தலையில் அடித்து கொண்டு புலம்பினான். அவனது அந்த புலம்பலையும் குத்துது கொடையுது என்று அவன் சொன்ன அந்த யதார்த்தமான ஜமீன் வார்த்தையையும் கேட்டதும் ஹரிணியால் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. குபீர் என்று வாய் விட்டு பலமாக சிரித்து விட்டாள். அவளது அந்த சிரிப்பில் அந்த அறையே அழகாக மாறியது. அதான் வாயை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு விட்டுருக்கணும் மாமா. ஆல்ரெடி வார்த்தையை விட்டாச்சில்ல, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இப்போ நான் முன்னாடி கீழே போகிறேன், நீங்கள் சட்டுன்னு பின்னாடியே வாங்க, சரியா என்று சொல்லி அவனை தன் பலம் கொண்ட மட்டும் பிடித்து தள்ளிவிட்டு தன் கல்லூரி பையை வேகமாக எடுத்துக்கொண்டு வெட்கத்தோடு அந்த அறையை விட்டு ஓடி கீழே சென்றாள். அவள் அந்த அறையை விட்டு வெளியே சென்றவுடன் சரண் தன் 2 இடுப்பிலும் கைகளை வைத்து கொண்டு ஹூ என்று தன் வாயால் காற்றை பலமாக வெளியே தள்ளி பெருமூச்சு விட்டவன், அப்பா ரொம்ப கஷ்டம்தான் போல. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. புகழ் அன்னைக்கு ஏன் இவ்வளோ தூரம் என்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு இப்போதாண்டா புரியுது என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் தன் பின்னந்தலையில் மெல்லமாக தட்டி கொண்டு சிரித்து கொண்டே நேராக கீழே இறங்கி சென்றான். அங்கே வாசலில் காத்து கொண்டிருந்த ஹரிணியை தன் பைக்கில் அமர வைத்து கொண்டு அவளை பத்திரமாக கல்லூரிக்கு அழைத்து சென்றான். சரண் ஹரிணியை கூட்டிக் கொண்டு ஜமீன் மாளிகையிலிருந்து கல்லூரிக்கு கிளம்பிய அதே நேரத்தில் இங்கே ரத்தின மஹாலிலும் வெண்பா கல்லூரிக்கு கிளம்புவதற்கான ஆயத்தங்களில் இருந்தாள். ஹனிமூன் முடிந்து வந்த பிறகு அவளது படிப்பை தொடர வேண்டும் என்பதில் மாறன் மிகவும் உறுதியாக இருந்தான். அறையில் இருந்த பெரிய கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு வெண்பா தனது சுடிதாரின் துப்பட்டாவை நேர்த்தியாக சரி செய்து கொண்டிருந்தாள். அவளது முகம் காலையின் பனித்துளி போல பிரகாசமாக இருக்க, கழுத்தில் மின்னிய தாலியும் நெற்றியில் வைத்திருந்த குங்குமமும் அவளுக்கு ஒரு புதிய அழகை தந்திருந்தது. கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்குள்ளேயே ஒரு முறை எல்லாவற்றையும் சரிபார்த்தாள். அப்பொழுது மாறன் அவசரமாக தனது கைகடிகாரத்தை கட்டியபடியே அறைக்குள் நுழைந்தான். ரைஸ் மில் வேலைகளும் நெல் கொள்முதல் தொடர்பான டென்ஷன்களும் அவனது தலையில் இருந்தாலும் வெண்பாவை பார்த்த அந்த நொடி அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் அருகே வந்தவன் அவளது தோளில் இருந்த கல்லூரி பையை தன் கைகளில் வாங்கி கொண்டு, என்ன வெண்பா, கிளம்பியாச்சா? லேப்டாப் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டியா என்று அக்கறையோடு கேட்டான். வெண்பா திரும்பி அவனது முகத்தை பார்த்து புன்னகைத்தவள், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. நீங்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? மில்லுக்கு ரொம்ப சீக்கிரம் போகணுமா என்று அவனது சட்டையின் காலரை சரி செய்து கொண்டே கேட்டாள். மாறன் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு, மில்லுக்கு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டி, ஆனால் இன்னைக்கு ஒரு வார இடைவெளிக்கு அப்புறம் நீ மறுபடியும் காலேஜுக்கு போகிற. உன்னை நானே காரில் கூட்டிகிட்டு போய் காலேஜ் வாசலில் பத்திரமா இறக்கி விடணும்னு நினச்சேன். என் பொண்டாட்டி காலேஜில் போய் நல்லா படிக்கணும், அதுதான் இந்த மாறனுக்கு முக்கியம் என்று காதலோடு சொன்னான். வெண்பாவின் கண்கள் லேசாக விரிந்தன. நிஜமாவா மாமா? நீங்கள் மில்லுக்கு போகிற வழியில் என்னை இறக்கி விட போகிறீங்களா? நான் கூட நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ, ஆட்டோவில் போய்க்கலாம்னு தான் நினச்சேன் என்றாள் ஏக்கமாக. அடி பாவி, நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி ஆட்டோவில் போகிறதா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். இனிமே தினமும் உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் திரும்ப கூட்டிகிட்டு வர்றதும் என்னோட வேலை. சரி, சீக்கிரம் கீழே போகலாம் வா, அம்மா டிஃபன் எடுத்து வச்சிருப்பாங்க என்று அவளது கையை பிடித்து கொண்டு கீழே கூட்டிச் சென்றான். கீழே ஹாலில் ரத்தினவேல் அமர்ந்திருக்க சமையல் அறையிலிருந்து காமாட்சி 2 பேருக்கும் சூடான டிஃபனை கொண்டு வந்து டேபிளில் வைத்தார். வெண்பாவை கல்லூரி உடையில் பார்த்ததும் காமாட்சியின் முகத்தில் ஒரு மெல்லிய தயக்கம் கலந்த திருப்தி தெரிந்தது. வெண்பா,
காலேஜுக்கு நேரமாகுதுல்ல, இந்தா இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பு. மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? மில்லுக்கே மாறன் கூட போயிடுவியா, இல்லை காலேஜில் ஏதாவது சாப்பிட்டுக்குவியா என்று காமாட்சி யதார்த்தமாக கேட்டார். அவரது குரலில் முன்னால் இருந்த அந்த அதீத கோபமோ வெறுப்போ இப்பொழுது இல்லை. ஒரு பொறுப்பான மாமியாராக கேட்கும் துணி இருந்தது. வெண்பா தாங்கள் இருவரும் சாப்பிட்ட பிளேட்டை கையில் எடுத்துக்கொண்டு, நான் காலேஜ் கேன்டீனில் கூட சாப்பிட்டுப்பேன் அத்தை, நீங்கள் மதியத்துக்கு ஒன்றும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் என்று மிகவும் பணிவாக பதில் சொன்னாள். ரத்தினவேல் தன் நாளிதழை மடித்து வைத்துவிட்டு, மாறா, வண்டியை நிதானமாக ஓட்டிட்டு போப்பா. காலேஜ் வாசலில் அவளை இறக்கி விட்டுட்டு அப்புறமா மில்லுக்கு போ. வெண்பா, நல்லா படிமா, எந்த குறை இருந்தாலும் மாறன் கிட்ட தயங்காம கேளு என்று பெரிய மனித தோரணையில் ஆசீர்வாதம் செய்வது போல கூறினார். சரிங்கப்பா, நாங்கள் கிளம்புறோம் என்று மாறன் சொல்ல, வெண்பா இருவரையும் பார்த்து, போயிட்டு வரோமாம்மா. போயிட்டு வராத்த என்று விடை பெற்றாள். காமாட்சி மெதுவாக தலையசைத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இருவரும் வெளியே வந்து மாறனின் காரில் ஏறினர். கார் ரத்தின மகாலை பிரம்மாண்டமான இரும்பு கதவுகளை தாண்டி பிரதானமான சாலையில் சென்றது. காலை நேரத்து குளிர்ந்த காற்று காரின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்து வெண்பாவின் கூந்தலை கலைத்தது. மாறன் ஒரு கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி மறு கையால் வெண்பாவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். என்ன வெண்பா, ரொம்ப அமைதியா இருக்க? காலேஜுக்கு போகிறதுல ஏதாச்சும் தயக்கமாக இருக்கா என்று மாறன் மெதுவாக கேட்டான். வெண்பா அவனது கையை தன் இரு கைகளாலும் அழுத்தி கொண்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, ஆனால் இன்னைக்கு அத்தையும் மாமாவும் என்கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்கள் சொன்னது நிஜம்தான். அவங்க மனசில் இருக்க அந்த சின்ன சின்ன தயக்கமும் சீக்கிரமே மறைஞ்சிடும்னு எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துடுச்சு. எல்லாமே உங்களால் தான் மாமா என்று நெகிழ்ச்சியோடு கூறினாள். மாறன் அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தவன், நான் எதுவும் செய்யல வெண்பா, உன்னோட இந்த அமைதியும் பொறுமையும் தான் அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பாரு, அம்மா உன்னை எனக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு உன் மேலே பாசம் வச்சிருவாங்க என்று அவளுக்கு தைரியம் கூறினான். வண்டி நகரின் முக்கிய சாலைகளை கடந்து அவளது கல்லூரி வாசலை நெருங்கியது. தூரத்திலேயே கல்லூரி மாணவிகளின் நடகாட்டம் அதிகமாக இருந்தது. மாறன் காரை கல்லூரி நுழைவாயிலுக்கு அருகே ஓரமாய் நிறுத்தினான். காரை நிறுத்திய பின்னும் மாறன் அவளது கையை விடவில்லை. வெண்பா, சாயங்காலம் 4:30 மணிக்கு உன் காலேஜ் முடியுதில்ல? நான் கரெக்டாக 4 மணிக்கே இங்கே வந்து வாசலை வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியில் போகிறதா இருந்தா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடு, சரியா? மில்லில் வேலை இருந்தாலும் உனக்காக நான் ஓடி வந்துடுவேன் என்று காதலும் அதிகாரமும் கலந்த குரலில் சொன்னான். வெண்பா வெட்கத்துடன் சிரித்து கொண்டு, சரிங்க சார், நீங்கள் சொன்னபடியே கேட்குறேன். மில்லில் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் வேலையை பாருங்கள், மதியம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க என்று அவனுக்கு அன்பு கட்டளையிட்டு விட்டு அவனது கையை மெதுவாக விடுவித்து காரின் கதவை திறந்து இறங்கினாள். அவள் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்து மறையும் வரை மாறன் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவளது படிப்பு, அவளது எதிர்காலம், அவளது மகிழ்ச்சி, இனி இவை அனைத்தும் தன் பொறுப்பு என்பதை அவன் அந்த நிமிடம் உணர்ந்தான். வெண்பா உள்ளே சென்றதும் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு காரை தனது ரைஸ் மில் நோக்கி செலுத்தினான் மாறன்.